ஏமா உரம் பூச்சி மருந்தெல்லாம் இப்ப வந்ததானே? எங்க காலத்திலே நாங்க அப்படித்தானே பயிரிட்டோம். அதேதான் மாமா. என்னங்க இது நல்ல விஷயமா தெரியுது இல்ல? நல்ல விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. இங்க இடம் விலைக்கோ இல்ல வாடகைக்கோ எதுவா இருந்தாலும் கட்டுப்படி ஆகாதுமா. அதனால அந்த ஐடியால மூட்டை கட்டி வச்சிருக்க. ஏங்க இவ்ளோ நடந்தா இன்னும் இருக்காங்களே? அதுங்களுக்கு தெரியாமையும் பேசி பார்த்தாச்சு, தெரியற மாதிரியும் பேசி பார்த்துட்டோம். அதுங்க இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேங்குதுங்களே. இனிமே இருக்க மாட்டாங்கடி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எல்லாம் முடியட்டும் சொல்றேன். என்னடி சொல்ற? ஆமா அத்தை, அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனும் அந்த சூழ்நிலை இப்ப நமக்கு வந்துடுச்சு. அத்தை, இந்த மாதிரி அவங்க பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. குழந்தைக்கு பால் எடுக்க போனப்போ அவங்க பேசிட்டு இருந்தது இப்ப நினைச்ச கூட என்னால தாங்க முடியல தெரியுமா? நம்பி வந்தோம், இப்படி நட்டாத்துல நிக்கிறோமே. அத்தை, நம்பிக்கை இழக்காதீங்க அத்தை. இதுக்கு மேல எப்படி நம்பிக்கையோட இருக்க சொல்ற? இப்படி திக்கு தெரியாத ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்படிதான் நாம நம்ம சொந்த ஊர்லயும் இருந்தோம். அங்க இருந்து இங்க வரதுக்கு ஒரு வழி இருந்த மாதிரி இங்க இருந்து வேற எங்கேயாவது போறதுக்கும் நமக்கு வழி இருக்கும் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. என் கவலை எல்லாம் என்ன பத்தி இல்ல. பாவம் அந்த மனுஷன் சொத்தை இழந்து, சொகத்தை இழந்து, பட்டத்தை இழந்து, பதவியை இழந்து பருதி வச்சு நிக்கிறத பார்க்கும் போது என்னால தாங்க முடியல. இப்போ மானம் எழுந்து ரோட்டுக்கு போறாரே, அத நினைச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ராமனுக்கே அந்த நிலைமை வந்தப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம் அத்தை. அந்த ராமர் மீண்டா மாதிரி நம்மளும் மீண்டும் வருவோம் அத்தை. இந்த கதையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அத்தை, இந்த விஷயம் இப்போதைக்கு மாமாவுக்கு தெரிய வேண்டானுதான் நான் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றேன். அத்தை, ஆமா அத்தை, தேன்மொழி அக்கா சொன்ன மாதிரி இது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். தெரியாம எப்படி சமாளிக்கிறது லட்சுமி? அத்தை, எப்படியாவது சமாளிக்கலாம். இப்ப நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அத்தை. இல்லடி, இந்த சம்மந்தியும் சம்மந்தி அம்மாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மள கூப்பிட்டு வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டாங்களே. அத்தை, அதையே நினைச்சிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத்தை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு இது தெரியும்னு அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க. என்ன தேனு, அவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு எல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சே. அத்தை, நான் காரணமா தான் சொல்றேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதப்பவே இவ்வளவு பண்றாங்கன்னா இப்ப நமக்கு தெரியும்னு தெரிஞ்சா அவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, நம்மள நிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அதனாலதான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றேன். அத்தை, தேனக்கா சொல்றது சரிதான். இப்ப நமக்கு தேவை பொறுமை. பொறுமையா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆண்டவன் நம்மள இப்படி போட்டு சோதிக்கிறா, நீ என்னமோ சாதிக்க முடியும்னு சொல்ற. அத்தை, சோதனையா அதை நம்ம கடந்து சாதிக்கணுங்கிறதா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற டெஸ்ட். சரி அத்தை, கீழே இருக்கிறவங்க நம்மள தேடி வந்துட போறாங்க. வாங்க. ஆமா வாங்க, நான் சொல்றேன்ல. வாக்கா. லட்சுமி, சம்பளம் 20,000 ரூபான்னு சொல்றாங்க. கண்டிப்பா நல்ல வேலையா தான் இருக்கும். பார்த்து பதில் சொல்லு லட்சுமி. வாங்க, முதல்ல போய் பார்க்கலாம். சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஒன் செகண்ட். Thank you. சார், இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. ஓகே சார், நீங்க உள்ள போலாம் மேம். Thank you. May I come in, sir? Yes, come in. Sir, இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். Yes, take your seat.
நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நான் வெளியே வெயிட் பண்றேன். இவர் யாரு? என் ஹஸ்பண்ட் சார். நோ ப்ராப்ளம், அவரையும் உட்கார சொல்லுங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. வாங்க. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். சார் படிப்பு சார்? அதுக்கு தடையே இல்ல. எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஓகே தான், படிக்கலைனாலும் பரவாயில்ல. சார் நான் என் மனைவிக்காக தான் வேலை கேட்டு வந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவுலாம் இல்ல. எனக்கு இந்த வேலை கிடைக்குமா சார்? அதான் சொன்னேனே, இதுக்கு படிப்பு வயசு எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உங்களுக்கு நாங்க என்ன சார் வேலை போட்டு கொடுக்கறது? உங்களுக்கு நீங்களே வேலை எடுத்துக்கிறது தான். சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல. நாங்களா வேலை எடுத்துக்கிறதுனா எப்படி? ஆமா மேடம், நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா உங்க பேரை என்ரோல் பண்ணிட்டா நாங்க உங்களுக்கு இவர் எங்க ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்னு ஒரு ஐடி கொடுத்துருவோம். அதை நீங்க பாலிசி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய டீடைல்ஸ் என்னன்னு நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சம்பளம் எவ்வளோ சார்? அது நீங்க ஒவ்வொரு பாலிசியா பிடிக்க பிடிக்க உங்களுக்கு நாங்க கமிஷன் தருவோம். அதுவே ஆரம்பத்துல மாசத்துக்கு 10-15,000 வரும். இங்க மாசத்துக்கு 25,000 30,000 ஏன் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. ஏஜென்ட்டுங்க சம்பாதிக்கிறத இங்க வேலை செய்யற எங்களாலேயே சம்பாதிக்க முடியாதுன்னா பாத்துக்கங்களேன். இங்க நாங்களே வேலை இல்லாம தாமா இருக்கோம். ஏஜென்ட்டுக்கு ஆக்டிவா இருந்தா தான் இங்க எங்களுக்கே வேலை. பேசாம ஏஜென்ட் ஆயிடுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா சூப்பரா சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் ஒய்ஃபோட சேர்ந்து பண்ணி இன்னைக்கு சென்னையில ஒரு வீடே வாங்கியிருக்காருன்னா பாத்துங்களேன். ஹார்ட் ஒர்க் பண்ணாம எந்த வேலையிலையும் சாதிக்க முடியாதுமா. சார் நாங்க இப்போ இந்த சூழ்நிலையில இல்ல சார். வேற ஏதாவது வேலை இருந்தா செய்வோம். மத்தபடி இந்த ஏஜென்ட் வேலைலாம் சார். ப்ளீஸ் சார், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். சாரிங்க, இங்க எதுவும் வேலை இல்லை. சார் ஃபைன். தேங்க்யூ சார். வரோம். லக்ஷ்மி, 20,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம குடும்பத்தை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல விடுங்க, நம்ம தப்பா நினைச்சிட்டோம். எப்படியும் நமக்கு வேற வேலை கிடைக்கும். நீங்க வாங்க வாங்க சொல்றேன். அப்பா 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 இங்க பாருங்கப்பா. ஆட்கள் தேவை. அங்கேயே தங்கி வேலை செய்யணுமா? வேலை தேடி போனீங்களே, ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கலையேம்மா. கிடைச்சிருந்தா நாங்க ஏன் இங்க உட்காந்து பேப்பர்ல பாத்துட்டு இருக்க போறோம்? இந்நேரம் வேலைக்கு போயிருக்க மாட்டோமா? இந்த சென்னையில எவ்வளவோ வேலை இருக்கு. பாவம், உங்களுக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனாலதான் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு நினைக்கிறோம்மா. அப்படியும் இருக்குங்கய்யா. இல்ல நாட்டாமையா இருந்தவருக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ. அம்மா நீ சொல்றது எனக்கு பொருந்தும்மா. ஆனா என் பசங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்ல? என்னங்க இப்படி சொல்றீங்க? இவங்க மட்டும் யாரா? நீங்க நாட்டாமன்னா இவங்க நாட்டாம பிள்ளைங்க இல்லையா? ஒரு காலத்துல ஊரே உங்ககிட்ட கை கட்டி வேலை செஞ்சிருக்கோம். பாவம், இப்ப நீங்களே வேலை தேடுறீங்க. இது என்னன்னு சொல்றதுங்க ஐயா? என்னத்தம்மா சொல்றது? இத விதின்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல? கண்ணம்மா, அம்மா இது வரேம்மா. நம்ம மேல பாசம் இருக்கிறதாலதான் எவ்வளவு பொறுப்பா அக்கறையா கேட்டுட்டு போகுது. நல்ல பொண்ணு இல்ல? ஆமாப்பா, ரொம்ப நல்லவங்கப்பா. அத்தை பாருங்க, இவ ஏதோ நல்ல விசாரிக்க கேட்ட மாதிரி மாமா இவள நல்லவன்னு சொல்லிட்டு இருக்காரு. கடங்காரி, இவ பேசின பேச்சு கேட்டிருந்தா மாமா இப்படி சொல்லிருப்பாரா?
விடு, தெரியாமையே போகட்டும். எதுவுமே தெரியாததால தான் அவர் நிம்மதியா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாருமா. என்னமோ அத்தை, நான் மட்டும் பழைய மாதிரி இருந்தேன். இஸ்திரி போட்டு எடுத்து அவன் மூஞ்சில தேய்ச்சிருப்பேன். வேலையை பாரு சும்மா. இந்த ஊர்ல நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்கப்பா. சார் வாங்க சார். யார் வேணும்? இங்க யாரோ வாடகைக்கு வீடு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன வாடகைக்கு வீடு கேட்டாங்களா? ஆமா சார். ஏன்பா இது சொந்த வீடுப்பா? இல்ல சார், ஒரு 7-8 பேர் தங்குற மாதிரி வீடு வேணும்னு கேட்டதா சொன்னாங்க சார். என்னது 7-8 பேர் தங்குற மாதிரி வாடகைக்கு வீடு கேட்டாங்க? ஆமா சார். தெரியலப்பா. வாடகைக்கா? ஆமாமா. பேர் ஏதாவது சொன்னாங்களா? பேர்லாம் எதுவும் சொல்லலமா. இந்த வீட்ல இருக்கவங்க கேட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. அத்தை அத்தை, நேத்து நான் உங்ககிட்ட சொன்னது அப்படியே நீங்க மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏண்டி, நீ தான் சொல்ல வேணாம்னு சொன்னல, அப்போ நான் இப்படி சொல்லுவேன். அத்தை, அப்புறம் இந்த ஆளு கரெக்டா 7-8 பேருன்னு சொல்றாரு. நாம தான் கரெக்டா 8 பேர் இருக்கோம்ல. தெரியலையே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கடல் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு நாங்க எதுக்குங்க வாடகைக்கு போறோம்? ஐயாவும் அததாம்மா சொன்னாரு. எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்குமா. நீங்க யாரு? புரோக்கரா? ஆமாங்க. அட்ரஸ் ஏதாவது மாறி வந்திருக்க போறீங்க? இல்லம்மா, கரெக்டா இந்த வீடு தான் சொன்னாங்கம்மா. இந்த வீடா இருக்காதுங்க, பக்கத்துல எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. சரிங்க, அப்படிதான் இருக்கணும். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் வரேங்க. புரோக்கர் ஒரு நிமிஷம். ஏப்பா, நீ சொன்ன மாதிரி ஒரு 7-8 பேர் தங்குற மாதிரி ஒரு வீடு வாடகை கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கேட்பாங்க? அப்பா, இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான்ப்பா. சொல்லுங்க புரோக்கரை, எவ்வளவு கேட்பாங்க? என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாய் கேட்பாங்க. அட்வான்ஸ் 10 மாசம், புரோக்கர் கமிஷன் 1 மாசத்து வாடகை. அவ்வளவு கேட்பாங்களா? இது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஒரு 1000-2000 கம்மியா கூட கிடைக்கும். ஆனா வீடு சுமாரா தான் இருக்கும். பரவாயில்லையா? வாடகை கூட பரவாயில்ல, 1 மாச வாடகை கமிஷனா கேக்குறீங்களா? அதுதான்ப்பா ரொம்ப அதிகமா இருக்கு. அத பேசி தீர்த்துக்கலாம் ஐயா. உங்களுக்கு ஏதாவது வீடு வேணுமா? அப்பா பரவாயில்லப்பா, இது கூட நல்ல தொழிலா இருக்குப்பா. முதலீடு இல்லாம 4 தெருவை சுத்திட்டு 4 வீடு புடிச்சு அவங்களுக்கு காட்டணும்னா கமிஷன் ஒரு தொகையை நம்ம வாங்கலாம்ல? ஆமா ஆமா, நீங்க இறங்கி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். சரி புரோக்கரே, ஏதாவது தேவைப்பட்டா சொல்றேன். உங்க போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன். இந்தாங்க ஐயா, இது என் கார்டு, இதுல என் நம்பர் இருக்கு. தேவைப்பட்டா கூப்பிடுங்க ஐயா. சரிப்பா, நான் வரேங்க. வாங்க. ஏன்பா, எதுக்காகப்பா நீங்க தேவையில்லாம புரோக்கர் கிட்ட போய் நம்பர் வாங்குனீங்க? தேவைப்படுன்னு தான்ப்பா வாங்கினேன். இவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியலையே. வாயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டங்க ஐயா. அது சரி, வீட்டுல யார் இருந்தாங்க? எல்லாருமே இருந்தாங்க ஐயா. என்ன சொன்னாங்க? முதல்ல தெரியலன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என் போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை வச்சுக்கோ, மொத்தத்தை பாத்துக்கலாம். ஓகேங்க, நான் வரேங்க. அப்பா, இந்த வாட்ச்மேன் வேலைக்கு நான் சரியா இருக்க மாட்டேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒரு ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்க. சம்பந்தி, அட நீங்க இங்க இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணும் சம்பந்தி. என்ன வனஜா, டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பாடு போட வேண்டியது தானே? இல்லங்க, இப்பதான் ரெடி ஆச்சு. அப்படியே நீங்களும் சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சம்பந்தி, நீங்க போய் சாப்பிடுங்க. சம்பந்தி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? அது வந்து எங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி சொல்றீங்க? வாடகைக்கா? என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு
உங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணும்னு கேக்குறீங்க? இல்ல சம்பந்தி, எவ்வளவு நாள் தான் சம்பந்தி நாங்க இங்க தங்க முடியும்? விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. அது மத்தவங்களுக்கு. நீங்க ஏன் சம்பந்தி? பிரச்சனையே இப்ப அதுதான் சம்பந்தி. வேற யாரு வீட்டுல வேணாலும் நாம 2-3 நாள் இல்ல அதுக்கு மேலேயே கூட தங்கலாம். ஆனா ஒரு சம்பந்தி வீட்டுல உறவுக்காரங்க அப்படி தங்க கூடாது. அப்போ நீங்க எங்களை பிரிச்சு பாக்குறீங்களா? சம்பந்தி சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க சம்பந்தி, நில்லுங்க கொஞ்சம். அப்படிலாம் இல்ல சம்பந்தி. நம்ம உறவு நிலைக்கணும் நீடிக்கணும்னா நாம வந்து போறதோட தான் இருக்கணும். இப்படி நாள் கணக்குல தங்கிடக்கூடாதுல்ல. சம்பந்தி, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தா எங்களும் இப்படிதான் போக சொல்லுவீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. இங்க வந்திருக்கிறது உங்க மாப்பிள்ளை மக மட்டும் இல்லைங்க, எங்களோட சேர்த்து மத்த பிள்ளைங்க, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் தான். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நீங்க தூரத்து உறவு தானே. இத்தனை பேரோட நான் இங்க வந்து தங்கி இருக்கிறது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னு யார் சம்பந்தி சொன்னா? சம்பந்தி, இதெல்லாம் யாராவது சொல்லித்தான் தெரியணுமா என்ன? தயவு செஞ்சு நாங்க போறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க சம்பந்தி. உங்களுக்கு போறதுல தான் சந்தோஷம்னா நான் வீடு பார்த்து தரேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் சம்பந்தி, ஆனா என் மனசு வலிக்கதான் இதை செய்யறேன். சரி, நான் வரேன். என்னங்க ஃபைல் ஏதோ எடுக்கணும்னு சொன்னீங்க? இல்லம்மா, என் மனசு சரியில்லை, நான் வரேன். என்ன பண்ணீங்க? புரோக்கர் கிட்ட ஏதோ சும்மா கேக்குறீங்கன்னு பார்த்தா அனுஷ்காவோட அப்பா கிட்ட வீடியோ பார்க்க சொல்லிட்டீங்க. இதுதான்டா நம்ம மரியாதை. அத்தை, நேத்து அப்படி பேசினவரா இவரு? என்னால நம்பவே முடியல அத்தை. வேஷண்டி, எல்லாம் பகல் வேஷம். சரி விடு, வேலையை பார்ப்போம். ஐயோ, என்னம்மா நடிக்கிறாரு? என்னங்க அப்பா, அந்த புரோக்கர் அட்வான்ஸ் கமிஷன் நிறைய பணம் வேணும்னு சொல்றான்ப்பா. இவ்வளவு பணத்தை எப்படிப்பா புரட்ட முடியும்? டேய், எப்படியாவது புரட்டிலாண்டா. ஐயோ அப்பா, வருமானத்துக்கு வழி இல்ல. எங்களுக்கெல்லாம் இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது எப்படிப்பா சமாளிக்க முடியும்? ஏய், தைரியத்தை நான் இன்னும் இழக்கலடா. எப்படியாவது சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா எப்படிப்பா? நான் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டேன்ல, பாத்துக்கலாம். இறங்குமா. அனு, நீ ரொம்ப அனிமிக்கா இருக்க, உடம்ப பாத்துக்க. என் உடம்பே அப்படிதான் டாக்டர். எனக்கு தெரியாத அனு, நான் உன்னை சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்ப நீ ரொம்ப இழைச்சிருக்க, வெயிட் லாஸ் ஆயிருக்கு, ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். நீ நல்லா புஷ்டியா இருக்கணும் அனு, புரிஞ்சுக்க. ஓகே டாக்டர். உனக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், விடாம சாப்பிடு. ஓகே டாக்டர். 1 மந்த் கழிச்சு வா, பாக்குறேன் நீ எப்படி இருக்கேன்னு. சரி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் இவங்க கிட்ட பேசணும். டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இதை சாப்பிட சொல்லல, அதை சாப்பிட சொன்னாங்க, இப்படி நிக்க சொல்லல, அப்படி உட்கார சொல்லலன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சோ என்கிட்டயே சொல்லுங்க. அனு, நான் இவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும், நீ வெளியே இரு ப்ளீஸ். ஓகே டாக்டர். இந்தாங்க 1 மந்த்துக்கு டேப்லெட்ஸ் எழுதியிருக்கேன், இதை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஷீ இஸ் நாட் குட் அட் ஆல். டாக்டர், அனு எதுவும் உண்டாயிருக்காளா? நல்ல வேலை, அப்படி எதுவும் ஆகல. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? உண்டாதது போய் நல்ல விஷயம் சொல்றீங்க. ஒரு டாக்டர் நான் அப்படிதான் சொல்ல முடியும்.
அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனு வந்தப்பவே என்னால சொல்லிருக்க முடியும். பட் இத அவகிட்ட என்னால சொல்ல முடியல. அதனாலதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயம் டாக்டர்? இப்போதைக்கு அனு கன்சீவ் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. அவளோட கர்ப்பப்பை கருவை சுமக்கிற அளவுக்கு நல்ல நிலைமையில இல்ல. ரொம்ப புண்ணா இருக்குங்க. அது பழைய நிலைமைக்கு திரும்ப எப்படியும் ஒரு 1 year ஆவது ஆகும். இந்த 1 வருஷ காலத்துக்கு அவ தாம்பத்திய உறவை வச்சுக்க கூடாது.